Hi friends, welcome back to my channel. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எங்க அம்மாவோட பெயிண்டிங் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம். So, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு ஒரு 2-3 இயர்ஸ் இருக்கும்போது 2004ல அப்போ வரைஞ்ச ஒரு டிராயிங்ஸ் தான். நான் இப்போ இவ்வளவு தூரத்துக்கு வரையிறேன் அப்படின்னா கண்டிப்பா அது எங்க அம்மாவோட கலர் தான். ஸோ அந்த நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஒரு நான் என்னோட பேக் கலெக்ஷன் வீடியோஸ்ல ஒரு பேக் காமிச்சிருக்கேன். எங்க அம்மா வந்து க்ரோஷா போட்டுக்கிறது அந்த மாதிரி சொல்லிட்டு ஸோ பெயிண்டிங்கும் நான் இப்போ காமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருந்தேன். அண்ட் அதுக்கு முன்னாடி இன்னொரு பெரிய விஷயம் நாங்கள் வந்து சேல்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில போய் செக் பண்ணி பாருங்க, நிறையா ஆர்டர்டு ட்ரெஸ்ஸஸ் இருக்கு அண்ட் கஸ்டமைஸ் பண்ணி யூனிக்கா உங்களுக்கு உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸஸும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கோம். ஏதாவது ஒரு இருந்தாலும் நீங்க வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறேன். கண்டிப்பா இன்ஸ்டாகிராமை செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் ரீசெண்ட் டேஸ்ல நிறைய வீடியோஸ் போடாம இருந்திருப்பேன், ஏன்னா கொஞ்சம் மைண்ட் ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா ஏதோ நானா நினைச்சு எங்கனால முடிஞ்ச அளவுக்கு செஞ்ச ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி ஒண்ணு. ஸோ அது செய்யறதுக்கு வேற என்ன பண்றது எப்படி பண்றதுன்னு தெரியாம ரொம்ப குழப்படியில இருந்துட்டு இருந்தோம். அதனால வீடியோவுமே மேக் பண்ண முடியல, கண்டென்ட்டும் கையில கிடைக்கல. ஏதோ ஒரு கண்டென்ட் வச்சிருந்தேன், பட் அது வந்து ஒர்க் ஆகாம போயிடுச்சு. ஸோ அதனாலதான் நடுவில் கொஞ்சம் வீடியோஸ் இல்லாம இருந்திருக்கும். ஸோ நம்ம இனிமே கண்டினியூ வீடியோ கூட ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ எங்க அம்மாவோட கலெக்ஷன்ஸை பார்க்கலாமா? வீடியோக்குள்ள போகலாம். வித்அவுட் ஃபர்தர் அடு ஹியர். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஸோ இது வந்து ஒரு கிளாத்ல பெயிண்ட் பண்றது. இது ஒரு செட்டாவே விற்கும். லைக் அதுலேயே பின்னாடியே டிராயிங்ஸ்லாம் வரைஞ்சிருக்கும். நான் உங்களுக்கு தனியாக காமிக்கிறேன், ஃபோட்டோ எடுத்து போடுறேன். ஸோ இது வந்து தனியாக அவங்க பெயிண்ட் பண்ணுற மாதிரி தான். நம்ம ஸ்கூலில் கலர் புக்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு பெயிண்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் தான். பட் ஆனால் இது வெல்வெட் கிளாத்தில் வந்துட்டு ஒரு அக்ரலிக் பெயிண்ட் வச்சு பண்ணுற மாதிரி. ஸோ இது மாதிரி நிறைய இருந்துச்சு, நாங்களுமே நிறையா பண்ணியிருந்தோம் அந்த டைத்தில். ஏன்னா அப்போல்லாம் பெருசாக எதுவுமே இருக்காது இல்லை, நாங்கள் வந்துட்டு சும்மா விளையாடுறதுக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. அப்படிங்கிற போது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பெயிண்ட் பண்ணிட்டே தான் இருப்போம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இது ஒன்று மட்டும்தான் கரெக்டாக இருக்கு. ஸோ அதனால தான் இது ஃப்ரேம்லாம் பண்ணி அழகாக வச்சுருக்கோம். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பெயிண்டிங். So next embroidery. ஜூட் கிளாத் இருக்குல்ல, ஸோ அதுல வந்து ஒரு எம்ப்ராய்டரி மாதிரி பண்ணியிருக்காங்க. இது எப்போ பண்ணாங்கல்ல எனக்கு ஞாபகம், கண்டிப்பா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது தான் பண்ணியிருப்பாங்க. பட் இது வந்து கண்ணாடி இல்லை, ஸோ அதனாலதான் இவ்வளோ நாள் உடையாம இருக்கு. நாங்கள் ஆக்சுவலா நிறைய பெயிண்டிங்ஸ் வச்சிருந்தோம் இந்த மாதிரி. ஒரு நிறைய அப்பப்போ ஷிஃப்ட் பண்ணிட்டே இருப்போமா, வீடு ஷிஃப்ட் பண்றதா இருக்கட்டும் இல்லை ஊரே ஷிஃப்ட் பண்றதா இருக்கட்டும் சொல்லிட்டு நிறைய அப்படி இப்படின்னு பண்ணதுனால நிறைய இது உடஞ்சே போயிருச்சு. ஸோ உடஞ்சு போயிருக்குன்றதுனால அப்படி இப்படின்னு மிஸ் பண்ணி வச்சிருந்தோம். அண்ட் வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டே இருக்கோம் அப்படிங்கிற போது எல்லா இடத்துலயும் கொண்டு போய் நம்மளால அரேஞ்ச் பண்ண முடியாது இல்லையா, ஆணி அடிக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அப்படிங்கிற காரணத்தினால வேற எதையுமே நாங்கள் வெளியே எடுக்காம அப்படியே மேலே லாஃப்ட்லேயே கடந்துட்டே இருந்துச்சு எல்லாமே. ஸோ ஒரு 2 days முன்னாடி லாஃப்ட் கிளீன் பண்ணும்போது தான் சரி இந்த பெயிண்டிங்ஸ்லாம் எதுக்கு மேலேயே வச்சுட்டு உங்களோட ஞாபகத்தமா நான் என்னோட பேக்ரவுண்ட்ல வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்து கீழே வச்சிருக்கேன். ஸோ அண்ட் அதை நான் உங்களுக்கும் காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ப்ரிஃபர் பண்ணேன். இதுவுமே வந்துட்டு பேக்ல வந்துட்டு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும், அது மேல நம்ம வந்து இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் பண்றது தான். ஸோ நெக்ஸ்ட் ஒரு கிருஷ்ணனோட ஃபோட்டோ. எங்க அம்மாவுக்கு வந்து கிருஷ்ணனும் விநாயகரும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நிறைய கிருஷ்ணனும் விநாயகரும் தான் செஞ்சு வச்சிருக்கோம். நாங்கள் அதுவும் இல்லாமல் கொலுலாம் வைப்போமா, அப்போ வந்துட்டு நிறையா கிராஃப்ட் எல்லாம் செய்வோம். கொலுவுக்கு வருஷம் செய்வோம் அப்படிங்கறதுனால ஏதோ ஒண்ணு செய்யணும் அப்படிங்கிற போது கொஞ்சம் சாமி போட்டோஸ் அதெல்லாம் வச்சு நாங்க நிறைய செய்வோம். பட் அதெல்லாம் வந்துட்டு அந்த வருஷத்தோடய அது வந்து எங்கேயாவது காணாம போயிடும். நான் சொன்ன மாதிரி நிறைய ஷிஃப்ட் பண்றதுனால வேற எங்களால எல்லாத்தையும் தூக்கிட்டு எடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி நல்லா அழகா வச்சிருக்கிறத மட்டும் தான் தூக்கிட்டு எடுக்க முடியும். அண்ட் இதுக்கு மேலேயும் ஒரு அந்த கிருஷ்ணனுக்கு ஒரு ரெக்க இருக்குள்ள, மயில் ரெக்க, அதுவுமே இருந்துச்சு. ஆனா அது வந்து காணாம போயிடுச்சு, எங்க போச்சுனே தெரியல. இது நிறைய ஃப்ரேம் பண்ணாம வச்சிருந்தனால வேற அழுக்கு படிஞ்சு கலர்லாம் டல்லா போய் நான் காமிக்கிறேன். இன்னும் நிறையாஸ்லாம் அது மாதிரி இருக்கு, கலர்லாம் டல்லா போயிடலாம். இது வந்து என்ன பெயிண்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா போஸ்டர் பெயிண்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாவுமே அவங்களே தான் பெயிண்ட் பண்ணது.
லைக் டெம்ப்ளேட்லாம் எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாகவே அவங்களே பண்ணது. அண்ட் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு வீடியோவில் எவ்வளோ தெரியுதுன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து கிளே வச்சு செஞ்சுருக்காங்க, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் யூஸ் பண்ணி. இந்த கார்னர்லலாம் கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நான் சொன்னேன்ல பிள்ளையாரும் எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி விநாயகர். ஸோ அதுக்காக ஒன்று இதுவுமே பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வச்சு தான் செஞ்சுருக்காங்க. லைட்டாக அவங்களுக்கு கிராக்லாம் தெரியும், உடஞ்சிருக்கும் கொஞ்சம் அங்கே அங்கே. ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸாக செஞ்சுட்டு இருந்தாங்க இந்த ஒரு விநாயகர். எனக்கு என்ன நல்லா ஞாபகம் இருக்கு. இது வந்து நான் 2nd or 3rd ஸ்டாண்டர்டோ படிக்கும்போது செஞ்சது, ரொம்ப நாளுக்கு அப்புறம். இதெல்லாம் வந்து முன்னாடியே செஞ்சது, இது வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் செஞ்சாங்க. ஸோ அப்போ வந்துட்டு இந்த கண்ணெல்லாம் வரைஞ்சிருக்காங்க இல்லையா. ஸோ அப்போலாம் எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்கவங்களாம் சொல்லுவாங்க, நீங்கள் கண்ணு வரைகிறீங்க, சாமிக்கு கண்ணு வரைகிறீங்க, அதனால ஒரு நல்ல நாள் பார்த்து வரைங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எங்கள் வீட்டில் வந்து அப்படி ஒரு இடத்துல அப்படி சைடில் இருந்துகிட்டே இருக்கும். இது வந்து எங்கள் அம்மா ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது செஞ்சுட்டே இருப்பாங்க. எங்கள் வீட்லையுமே வந்துட்டு லைக் நார்மலாக அப்படியே ஜென்ரலாலாம் போகாதா, கொஞ்சம் அப்பப்போ ஏதாவது ஸ்ட்ரகிள்ஸ் தான் வருமா. அதனால இதை வந்து ரொம்ப நாள் போட்டே வச்சுருந்தாங்க. அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் அப்படியே இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது இந்த பெயிண்டிங் எங்கள் அம்மா செய்யும் போது. ஸோ இதுலேயுமே நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஸ்டோன் ஒர்க்லாம் பண்ணி, நிறைய ஸ்டோன் ஒர்க்ஸ்லாம் பண்ணி, கொஞ்சம் இதுலேயும் எம்போஸ்லாம் போட்டு, அந்த 3D லைனர்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாமுமே நிறைய யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க இதில். ஸோ அந்த டயத்தில் தான் 3D லைனர் வந்து வரவே செஞ்சிச்சு, லைக் மார்க்கெட்டுக்கே வந்துச்சு. ஸோ அதனால அப்போ கொஞ்சம் நல்லா ட்ரெண்டாக போயிட்டு இருந்துச்சு அந்த 3D லைனர்லாம். அதெல்லாம் வச்சு ஏதோ டெக்கரேஷன்லாம் போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து சார்கோல் பெயிண்டிங். இது வந்து அவங்க கற்றுக்கிட்ட டயத்தில் வந்து எடுத்தது. அதுக்கப்புறம் இன்னொரு பெயிண்டிங் நான் பண்ணியிருக்காங்க, அதையும் நான் காமிக்கிறேன். ஸோ இது வந்து அவங்க கற்றுக்கும் போது ஒரு சும்மா ஒரு கிளாஸ்க்கு வரைவாங்கல்ல, கற்றுக்கும் போது நம்ம பெயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் இது பண்ணது. நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு கிருஷ்ணன்லாம் ரொம்ப பிடிக்கும்ல, அண்ட் அவங்களுக்கு வரைஞ்சு பழக்கம் உண்டு. நிறைய அவங்க சின்ன பிள்ளையில இன்னும் நிறையா வரைஞ்சி ஒரு நோட் ஃபுல்லாகவே வச்சுருந்தாங்க. எனக்கு தெரில அது எங்கே போச்சுன்னு சொல்லிட்டு தேடி பார்த்தேன், காணலை. பட் இப்போதைக்கு இந்த பெயிண்டிங்ஸ் தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து அதையாவது காணாம போடாமல் பத்திரமா வச்சுக்கணும் இல்லையா, அதை நான் சேகரிச்சு வச்சுருக்கேன். ஸோ ஸோ அதே சார்கோல்ல நான் சொன்னேன்ல இன்னொரு ஒரு பெயிண்டிங். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறையா இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சது, பட் இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு அழகா ஒரு லேடி வரைஞ்சிருப்பாங்க, அது அழகாகவும் இருக்கும், பார்க்கறதுக்கு ரியல் லேடி மாதிரியே இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இது வந்து அதுக்கப்புறம் வரைஞ்சது, அது கற்றுக்கும் போது வரைஞ்சது, இது வந்து கற்றுக்கிட்டு அப்புறம் வரைஞ்சது. ஸோ அதனால இது அழகா இருக்கும். அண்ட் இதெல்லாம் நான் ஏன் எதுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம பேக்ரவுண்டில் நான் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் இல்லையா. ஸோ எப்படி ஃபிக்ஸ் பண்ணேன்னு எனக்கு தெரியல, ஏன்னா ஒவ்வொரு ஷேப்பில் இருக்குது. அண்ட் எனக்கு எந்த வாலில் ஃபிக்ஸ் பண்ணணும்னு தெரியல. இங்கே ஒரு வால் இருக்குது, இது வால் வந்துட்டு எப்படியும் உங்களுக்கு தெரிய போகிறது இல்லை, எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்படின்னாலும் நான் பேக் சைடில் உட்காந்துருப்பேன். ஸோ என்னாலையும் பார்வை கட்டாது. பின்னாடி இருக்க வாலில் ஆல்ரெடி நிறையா கசமுசான்னு போட்டு வச்சுருக்கேன். ஸோ எனக்கு தெரியல எப்படி நம்ம வந்து இதெல்லாம் பேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம் ஏதாவது. ஏன்னா பப்போமே நல்லா இருக்கும்ல, ஏதோ கடையில் போய் ஆர்ட் வாங்கி வைக்கிறதுக்கு நம்ம வீட்டில் நம்ம அம்மா செஞ்ச ஒரு பிக்சரை வந்து பேக் சைடில் வைக்கிறதுக்கு அழகாக தானே இருக்கும். அதனால ஃபீல் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து ஆயில் பெயிண்டிங். ஆயில் பெயிண்டிங்கில் சும்மா ஒரு சீனரி போல் வரைஞ்சிருக்காங்க, அழகா இருக்குல்ல. இந்த எங்கள் அம்மா கவி அப்படி சில பேர் எழுதியிருக்காங்க. எங்கள் அம்மாவோட பேர் கவிதா. நான் வந்து இதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது இது பேர் என்ன, அந்த பெயிண்டிங் பேர் என்ன அப்படிலாம் சொல்லி கேட்டுருந்தேன். எங்கள் அம்மாவும் சீரியஸாக பார்த்துட்டு இது பேர் இது, அது பேர் இது அப்படிலாம் சொல்லிட்டு எங்களுக்கு வந்து அப்படியே லைக் மெமரிஸ் பிங் பேக் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் இது ஒரு பெயிண்டிங். ஸோ இந்த பெயிண்டிங்குமே வந்துட்டு ஆயில் பெயிண்டிங் தான், பட் ரிஃப்ளெக்ஷன் இருக்க மாதிரி ஒரு பெயிண்டிங். அது இதுலேயுமே எங்கள் அம்மாவோட சைன் போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஒரு பூனைக்குட்டி. எனக்கு இந்த பூனைக்குட்டி வந்து ரொம்ப பிடிக்கும். இதுவும் ஆயில் பெயிண்டிங் தான். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பெயிண்டிங். பட் இப்போ வந்து அது ரொம்ப அழுக்கா போய் கிடக்கு.
இத்தனைக்கும் நாங்கள் ஒரு ஃபாயில் ஷீட் போட்டு வச்சிருக்கோம். பட் இருந்தாலும் அது வந்து கலர் போயிருச்சு. அதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு இல்லை. ஸோ ஒழுங்காக அப்போவே நம்ம ஃப்ரேம் போட்டுக்கணும். பட் அதெல்லாம் ஃப்ரேம்லாம் நாங்கள் நிறைய அதுக்கு போடவே இல்லை. நீங்கள் பார்த்துருந்தாலே தெரிஞ்சுருக்கோம். நிறைய அதுக்கு நாங்கள் ஃப்ரேம் போடவே இல்லை. ஃப்ரேம் போட்டிருக்கோம், கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறதுனால தான் இன்ன வரைக்கும் அது வந்து உயிரோடு இருக்கு. இல்லாட்டி கஷ்டம். ஸோ இது வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு என்னமோ இந்த பிங்க்கு வயலட் அதெல்லாம் பார்க்கும்போது அழகாக இருக்க மாதிரி இருக்கும். நல்லா ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால எனக்கு இந்த பூனை வந்து ரொம்ப பிடிக்கும். அதுவும் அழகா பேஸ்கெட்குள்ளெல்லாம் உட்காந்துட்டு அப்படி எட்டி பார்க்குற மாதிரி கிட்ட இருக்குல்ல. ஒயிட் கலர் பூனைக்கு பூனையோட கண்ணு பாருங்களேன் அழகா இருக்கும். ஸோ எனக்கு கண்டிப்பாக நான் மாட்டணும் அப்படின்னா இந்த பெயிண்டிங்கும் அந்த இன்னொரு சார்கோல் பெயிண்டிங் காமிச்சேன்ல, ஸோ அந்த பெயிண்டிங்கும் நான் கண்டிப்பாக வச்சே தீர்வேன். ஏன்னா மற்றதெல்லாம் கூட கொஞ்சம் பெருசாக இருக்கேன், எங்கே வைக்கேன்னு தெரியாது. ஆனால் இது ரெண்டையும் நான் கண்டிப்பாக வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குறிக்கோளோட இருக்கேன். பார்ப்போம் எங்கே வைக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு சீனரி பெயிண்டிங் எப்படி இருக்கும். இப்படிதான் இருக்கு. இதான் ஃப்ரெண்ட். நான் தலைகீழ வச்சிட்டேன் நான் நினச்சிட்டேன். ஓகே. ஸோ இதுவுமே ஆயில் பேஸ்ட் தான். அந்த லைட்டாக அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நேரில் இருந்து பார்த்தா தான் தெரியும். கேமராவில் பார்த்தா எப்படி தெரியும்னு எனக்கு தெரியல. ஸோ இது வந்து அழகாக அந்த மாதிரி ஒரு ஸோ இதுவுமே ஒரு சீனரி எஃபெக்ட். ஒரு ஈவினிங் டயத்தில் இல்லை மார்னிங் டயத்தில் சன்ரைஸும் செட்லையும் அந்த டயத்தில் எப்படி ஒரு ரிவர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ரிவருக்கு நடுவில் ஒரு பிரிட்ஜ் வேறு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக இந்த ஒரு பெயிண்டிங் தான். இது வந்து தஞ்சாவூர் பெயிண்டிங். ஸோ நான் சொல்லிட்டு இருந்தேன்ல தஞ்சாவூர் பெயிண்டிங்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஃபுல் பேஸ்லேருந்து இது வரைக்கும் எங்கள் அம்மா தான் பண்ணது. அந்த பின்னாடி டெம்ப்ளேட்லாம் எதுவுமே கிடையாது. எவ்வளோ அழகா பிள்ளையார் உட்காந்துருக்காங்க அப்படிங்களா கிட்ட இருக்காங்கல்ல. ஸோ எனக்கு இதெல்லாம் ஞாபகம் இல்லை அவங்க எப்போ பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பண்ணாங்க, எனக்கு அவ்வளோ ஞாபகத்துக்குலாம் இல்லை. ஸோ அழகாக அந்த குட்டி குட்டியாக பண்ணி இதுதான் அந்த கோல்டன் கலர்ல தஞ்சாவூர் பெயிண்டிங்ல அந்த கோல்டன் கலர்ல அந்த கோல்டன் ஃபிளேக்ஸ் ஏதோ லீஃப் வச்சு கோல்டன் லீஃப் ஏதோ அப்படி சொன்னாங்க. ஸோ அதை வந்து ஒரு கீழே வந்து சாக் பவுடர் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த இதெல்லாம் வச்சு பண்ணுவாங்க போல. அதுக்கப்புறம் இந்த கோல்டன் லீஃப்ஸ்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நடுவில் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் பேஸ்ட் பண்ணி அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு இதுவும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பெயிண்டிங். நான் ஷூட் எடுக்கும்போது இந்த பெயிண்டிங்கை மறந்துட்டேன். அது அந்த கார்ட்போர்டுக்குள்ளே மறைஞ்சு போய் கிடந்துச்சு. ஸோ அதனால நான் வந்து ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து டப் பண்ணுறேன். அண்ட் இந்த பெயிண்டிங் என்ன பெயிண்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆயில் பேஸ்ட் பெயிண்டிங். ரொம்ப நுணுக்கமாக அவங்க வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையும். இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பெயிண்டிங். ஏன்னா அழகாக இருக்குது அந்த பொண்ணு. ஸோ கடைசியாக ஒரு பெயிண்டிங், ஆனால் இது வந்து கம்ப்ளீட் ஆகாத பெயிண்டிங். இது வந்து ஆயில் பேஸ்ட் தான். ஸோ இதோட ஒரிஜினல் என்னன்னு சொல்லி பார்ப்போமா. எங்கள் மம்மி வந்து இது போல இதை ட்ரை பண்ணியிருக்காங்க. நான் எங்கள் அம்மாட்ட கேட்டேன், அம்மா நம்ம 2 பேரும் சேர்ந்து இதை வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மா சரி அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. எனக்கு ஆயில் பெயிண்டிங் எப்படி பண்ணுறதுனே சுத்தமாக ஐடியாவே கிடையாது. நான் பண்ணது கிடையாது. ஸோ அம்மா வந்துட்டு சரி நான் உனக்கு சொல்லித்தரேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆயில் பேஸ்ட் வாங்கணும். ஏன்னா அப்போ இருந்தது அதான் நான் சொல்கிறேன்ல, நான் ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி 15 இயர்ஸ் முன்னாடி பண்ணது இதெல்லாம். ஸோ அந்த டயத்தில் தான் பெயிண்டிங்ஸ்லாம் எங்கள் வீட்டில் நிறையா இருக்கும். பெயிண்ட் பாட்டில்ஸு, ப்ரெஷர்ஸ் அப்படின்னு சொல்லி நிறையா இருக்கும். இப்போ எதுவுமே வீட்டில் எதுவுமே கிடையாதா. ஸோ அதனால புதுசாக தான் நம்ம எதுனாலும் வாங்க வேண்டியதாக இருக்குது. அதனால நாங்கள் வாங்கிட்டு இதை பெயிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோலையும் சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ இந்த பெயிண்ட்டை நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். எங்கள் அம்மா ஆரம்பித்து வச்சதை நான் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஸோ நான் இதை பெயிண்ட் பண்ணலாமா, இதை எங்கள் அம்மாவே பண்ண சொல்லுவோமா இல்லை நான் பண்ணுவா அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள். ஸோ தட்ஸ் இட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையும் எப்படி நான் வந்து என்னோட பேக்ரவுண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த பெயிண்டிங்கில் எந்த பெயிண்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு, எது அழகாக இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்களும் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கமெண்ட் அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் சேரும். உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் தான் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட் ஃப்ரெண்ட்ஸ். பாய். ஸோ எனக்கு பர்சனலாக நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சு என்னப்பா ரொம்ப வேர்த்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. அதனால பக்கத்துலேயே ஒரு டவல் வச்சு அப்பப்போ நான் தொடச்சிக்கிறேன். ஏன்னா தொடச்சாலும் மறுபடியும் வேர்த்துருதா, அதனால துடைக்கிறதுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிருக்கு.